Hi friends, welcome to Tamil Taste சமையல். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான புளியோதரை அதாவது புளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். புளியோதரை பண்றதுக்கு முதல்ல நம்ம மசாலா பொடி ரெடி பண்ணிடலாம். இந்த பொடி புளியோதரைக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கடலை பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 3/4 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் கிளிப் எடுக்க மறந்துட்டேன். ஒரு காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். கால் ஸ்பூன் பெருங்காய பவுடர். நெக்ஸ்ட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு புளியோதரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கால் டீஸ்பூன் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற புளியோதரை பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ புளி கரைசலை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நாலஞ்சு பீஸ் பூண்டு எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கட்டும். வேர்க்கடலையை தனியாக வறுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். செஞ்சு முடிச்சுட்டு டேஸ்ட் பார்க்குறப்போ புளி அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போ கரெக்டாக இருக்கும். செஞ்சு முடித்ததுமே நான் சாப்பிட்டுட்டேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டேஸ்ட் சமையலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.